Hi friends, welcome to my channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா COA கிளாஸ். இந்த கிளாஸ்ல நாம எக்ஸல் பத்தி தான் பார்க்க போறோம். எக்ஸல் கிளாஸ் பார்ட் 2 இது. இப்போ எக்ஸல்க்குள்ள போய்ட்டோம். இப்போ எக்ஸல்ல பத்தி நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி பேசிக்கா எல்லாத்தையும் பார்த்தோம். செல்னா என்ன, காலம்னா என்ன, ரோனா என்ன அப்படின்றத பார்த்தோம். இப்போ இதுக்குள்ள போயிட்டு ஒரு மார்க் லிஸ்ட் எப்படி நம்ம ரெடி பண்றது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். ஸ்கூல் இருக்கு அப்படினா அந்த ஸ்கூல்ல 1000 பேர் 500 பேர் படிக்கிறாங்க அப்படினா அவங்களுக்கு எப்படி டோட்டல் போடுறாங்க, அந்த ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எடுக்கிற மார்க்கை டோட்டல் போடுறாங்க, ஆவரேஜ் போடுறாங்க, ரிசல்ட் எப்படி போடுறது, கிரேட் எப்படி பார்க்குறது, ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் அப்படிங்கிறத எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம சும்மா பேசிக்காக ஒரு டேபிள் க்ரியேட் பண்ண போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு வர்றது சீரியல் நம்பர் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு டேப் கொடுத்து நேம் அப்படின்றத கொடுக்கலாம். NAME அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு மார்க் லிஸ்ட் ரெடி பண்ணணும் அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஒரு 5 ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம எப்படி மார்க் லிஸ்ட் ரெடி பண்ணி அதுக்கு டோட்டல் ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சீரியல் நம்பர் அப்படின்னு கொடுத்துட்டு டேப்பில் அதுக்கப்புறம் நேம் அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தமிழ், அதுக்கப்புறம் ஒரு டேப்பில் இங்கிலீஷ், அதுக்கப்புறம் மேத்ஸ், அதுக்கப்புறம் சயின்ஸ், அதுக்கப்புறம் சோசியல். இந்த மாதிரி நம்ம டைப் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு டேப்பில் டோட்டல் போடுறோம் இல்லையா, டோட்டல். நெக்ஸ்ட்டு ஆவரேஜ், நான் ஷார்ட்டாக அடிக்கிறேன், ஆவரேஜ். அதுக்கப்புறம் ரிசல்ட், கிரேட். ஸோ இந்தளவு நம்ம போட்டுக்கிறோம். இதுக்கெலாம் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் டோட்டல்லேருந்து நம்ம போடுற எல்லாத்துக்கும். அதுக்கு முன்னாடி 5 பேருக்கு நம்ம என்ன பண்ணுறோம், மார்க் லிஸ்ட் ரெடி பண்ணுறோம். சீரியல் நம்பர் 1ன்னு கொடுத்துட்டு கீழே 2ன்னு கொடுங்க. இப்போ நம்ம இது ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணி இப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா எத்தனை பேருக்கு நமக்கு நம்பர் தேவையோ அத்தனை சீரியல் நம்பருமே அது போட்டுரும். நமக்கு சென்டராக வரணுன்னா எப்போதும் போல் நார்மல் அலைன்மெண்ட் பண்ணிக்கோங்க, சென்டராக வந்துடும். இந்த நேம் அப்படின்றதுக்கு காலம் ரொம்ப அகலம் கம்மியாக இருக்குது, அதனால நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் அகலப்படுத்திக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம நேம் ரெடி பண்ணுறோம். நேம் வந்து ஃபஸ்ட்டு நித்யா, அதுக்கப்புறம் சந்தியா, ஃபஸ்ட் லெட்டர் கேப்ஸ், அதுக்கப்புறம் ஷர்மிளா, அதுக்கப்புறம் மேகலா, அதுக்கப்புறம் கவிதா. இதெல்லாம் நேம் லிஸ்ட் அடிச்சுட்டு இவங்களுக்கெல்லாம் மார்க் நம்ம போட போகிறோம். 100 மார்க்குக்கு நம்ம எவ்வளோ போட போகிறோம் அப்படின்னா 85 கொடுக்கலாம், இங்கே 95 கொடுக்கலாம், இங்கே 75, இங்கே 54, இங்கே 65. ஸோ சோசியல் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம சந்தியான்றவங்களுக்கு போடுறோம் 78, 89, 69, 85, 55. அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு இந்த மாதிரி 5 பேருக்கும் ரெக்கார்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம டோட்டல் கண்டுபிடிக்க போகிறோம். டோட்டல் அப்படிங்கிறதுக்கு கரெக்டாக டோட்டல் மேலே அந்த ரோவுக்கு நேர நம்ம செல்லை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஈக்குவல் டு போட்டு சம்முன்னு கொடுத்து ஓப்பன் ப்ராக்கெட்டில் எந்த காலத்திலேருந்து எந்த காலம் வரையுன்றதை நம்ம கொடுக்கணும். ஃபஸ்ட்டு தமிழ் மார்க் அப்படின்றது எதில் இருக்குது அப்படின்னா இந்த சி காலத்தில் இருக்குது. அதே மாதிரி ரோ எந்த ரோவில் இருக்குது அப்படின்னா 2 அப்படிங்கிறது ரோவில் இருக்குது. அப்போ C2 அப்படின்னு கொடுக்கணும். C2 கொடுத்து இந்த மாதிரி கோலன் ஷிஃப்ட் பிடிச்சி கோலன் வச்சுட்டு எது வரையும் அப்படின்றத நம்ம கொடுக்கணும். இங்கே G இருக்குது, நம்ம G2 கொடுத்துட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்டர் கொடுத்தோன்னா ஃபுல்லாக நமக்கு டோட்டல் காமிச்சிடும். இது ஒரு தடவை நம்ம பண்ணாலே போதும், அதுக்கு அடுத்தடுத்த ரெக்கார்ட்ஸை அதுவாகவே போட்டுரும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே லாஸ்ட் இங்கே டாட் இருக்கு இல்லையா, இந்த டாட்டுக்கிட்ட கொண்டு போய் நம்ம கர்சரை வைக்கும் போது ப்ளஸ் சிம்பிள் வரும். இந்த சிம்பிள் வந்ததுக்கப்புறம் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே டோட்டல் போட்டு காமிச்சிடும். நெக்ஸ்ட்டு ஆவரேஜ். இப்போது ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈக்குவல் டு AVG அப்படின்னு கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட்டில் டோட்டலை வச்சு தான் நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ டோட்டல் எந்த காலத்தில் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஹெச்ன்ற காலம் 2ங்கிற ரோவில் இருக்குது.
இதை கொடுத்துட்டு நாம் ஸ்லாஷ் கொடுத்துட்டு எத்தனை சப்ஜெக்டோ அத்தனை சப்ஜெக்டால் நம்ம டிவைட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது தான் ஆவரேஜ். இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்த உடனே எஸ்ஆர்னோ கேட்கும். நான் எஸ்ன்னு கொடுக்குறேன். கொடுத்த உடனே நமக்கு ஆவரேஜ் வந்துடும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இதை எப்போதும் போல் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்குரிய எல்லாருக்குமே அது ஆவரேஜ் போட்டு காமிச்சிடும். நெக்ஸ்ட் நம்ம ரிசல்ட்டு. இந்த ரிசல்ட்டுக்குரிய ஃபார்முலா என்ன அப்படின்னா ஈக்குவல் டு போட்டு இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி ஓப்பன் ப்ராக்கெட்டில் ஏஎன்டி அண்டுன்னு கொடுத்துட்டு திருப்பி ஒரு ஓப்பன் ப்ராக்கெட்டில் எந்த காலத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த காலத்தை கொடுக்கணும். ஃபஸ்ட்டு C2 greater than equal to 35 கொடுத்துட்டு ஒரு கமா கொடுத்த உடனே எங்கெல்லாம் கமா வருதோ அங்கெல்லாம் ஒரு ஸ்பேஸ் விடணும். இங்கே ஒரு ஸ்பேஸ் விட்டுறோம். அதுக்கப்புறம் D2 greater than equal to 35 இங்கே ஒரு கமா, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ். E2 greater than equal to 35 கமா ஒரு ஸ்பேஸ். அதுக்கப்புறம் F2 greater than equal to 35 கமா ஒரு ஸ்பேஸ். G2 greater than equal to 35. இந்த கண்டிஷனை முடிச்சிட்டோம். முடித்ததுமே இங்கே ஒரு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு இங்கே ஒரு கமா கொடுக்கணும். கொடுத்துட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டு டபுள் கொட்டேஷனுக்குள்ளே பாஸ் கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே ஒரு கமா கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு கொட்டேஷனை போட்டு ஃபெயில். கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே ஒரு க்ளோஸ் ப்ராக்கெட். இப்போது இங்கே நம்ம 2 ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துருந்தோம். அதே மாதிரி இங்கே நம்ம 2 க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டோம். கமா எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் ஒரு ஸ்பேஸ் விட்டு தான் நம்ம என்டர் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுதான் ரிசல்ட்டுக்குரிய ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை அடிச்சுட்டு நம்ம என்டர் கொடுத்த உடனே நமக்கு ரிசல்ட் வந்துடும். பாஸா ஃபெயிலா அப்படின்னு சொல்லிட்டு. நான் எல்லா சப்ஜெக்ட்லையுமே 35க்கு மேலே எடுத்தவங்க எல்லாருமே எனக்கு பாஸ்ன்னு காட்டணும்னு நான் கொடுத்துருக்கேன். சப்போஸ் 35 கீழே ஒரு சப்ஜெக்டில் அவங்க எடுத்திருந்தாலும் அவங்க ஃபெயில் லிஸ்ட்டில் தான் வருவாங்க. இப்போ நம்ம கண்டுபிடிச்சதுமே ஒருத்தவங்களும் கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இருக்க எல்லா பேருக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கு எப்போதும் போல் இந்த பிளாக் டாட் இருக்கு இல்லையா, அந்த டாட்டுக்கிட்ட மவுஸை வச்சு இப்படியே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுங்கள். மற்றவங்க எல்லா பேருக்குமே அந்த ரிசல்ட்டு காமிக்கும். இப்போ நமக்கு 2 பேர் ஃபெயில் லிஸ்ட்டில் வர்றாங்க. ஆனால் டோட்டல் நல்ல டோட்டல் தான், அவங்களுடைய மார்க் நல்ல மார்க்கு தான். ஆனால் சப்ஜெக்டில் ஒரே ஒரு சப்ஜெக்டில் 32 எடுத்திருக்காங்க. நான் கொடுத்துருக்க கண்டிஷன் என்ன அப்படின்னா 35க்கு மேலே இருந்தால் பாஸ்ன்னு நான் சொல்லியிருக்கேன். அதனால் அவங்க 32 எடுத்ததுனால அவங்க ஃபெயில் லிஸ்ட்டில் வர்றாங்க. அதே மாதிரி இங்கே 25ன்னு இருக்கு இல்லையா, இந்த 25ம் ஃபெயில் லிஸ்ட்டில் தான் வரும். சரி, ஓகே. இதுதான் வந்து ரிசல்ட் பார்க்கக்கூடிய ஒரு ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு கிரேடு பார்க்க போகிறோம். கிரேட் அப்படிங்கிறது ஃபஸ்ட் கிளாஸா செகண்ட் கிளாஸா அப்படின்றது பார்ப்போம் இல்லையா, அது எப்படி அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். கிரேடு கண்டுபிடிக்கிறதுக்கு ஈக்குவல் டு இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி ஓப்பன் ப்ராக்கெட்டில் நமக்கு டோட்டல் மார்க்கை வச்சு தான் அது ஃபஸ்ட் மார்க்காக செகண்ட் மார்க்காக நம்ம சொல்லுவோம். அப்போ டோட்டல் அப்படிங்கிறது எந்த காலத்தில் இருக்குது அப்படின்னா ஹெச்ன்ற காலத்தில் இருக்குது, 2ன்ற ரோவில் இருக்குது. நான் அதனால் H2ன்னு கொடுத்துக்கிறேன். H2 greater than equal to ஒரு 400 கொடுக்குறேன். 400 கொடுத்துட்டு இங்கே ஒரு கமா கொடுத்துட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டு கொட்டேஷனுக்குள்ளே FIRST ஃபஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு கமா கொடுத்து ஒரு ஸ்பேஸ் விட்டுறேன். இந்த இடத்துல அடுத்து இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி ஓப்பன் ப்ராக்கெட்டில் H2 greater than equal to 315 கொடுக்குறேன். இன்னும் ஒரு கமா கொடுத்துட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டு டபுள் கொட்டேஷனில் செகண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே ஒரு கமா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்றேன். நெக்ஸ்ட்டு இஃப் கண்டிஷன் கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட்டில் H2 greater than equal to இப்போ 300 கொடுக்குறேன். கொடுத்துட்டு கமா கொடுத்து ஒரு ஸ்பேஸ் விட்டு கொட்டேஷனில் தேர்ட் அப்படின்னு கொடுக்குறேன். கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணிடுறேன். கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணிவிட்டு எத்தனை ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துருக்கோமோ அத்தனை க்ளோஸ் ப்ராக்கெட்டையும் இந்த இடத்துல கொடுத்துட்டு என்டர் கொடுத்துடணும். என்டர் கொடுத்தா நமக்கு எந்த கிரேடில் அவங்க இருக்காங்கன்றதை காமிச்சிடும். செகண்ட் கிளாஸில் காட்டுது. இப்படியே இந்த டாட்டை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணால் எல்லாத்துக்குமே செகண்டு தேர்டுன்னு காட்டுது. இப்போ ஏன் அப்படின்னா நம்ம 400 தான் ஃபஸ்ட் கிளாஸ்க்கு கொடுத்துருந்தோம். நமக்கு 400 யாருமே டோட்டலில் இல்லை, அதனால அது செகண்டு தேர்டுன்னு காட்டுது. எனக்கு ஃபஸ்ட் கிளாஸாக வரணும், நமக்கு டிஃப்ரெண்ட் பார்க்குறதுக்காக நம்ம ஃபஸ்ட் கிளாஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா யாருக்காவது மார்க்கை நம்ம இன்க்ரீஸ் பண்ணி போடலாம்.
இன்க்ரீஸ் பண்ணி போட்ட உடனே அது 450 ஆயிடுது. 450 ஆனதுமே ஆவரேஜ் 90 பாஸு ஃபஸ்ட் கிளாஸ் அப்படின்னு அதுவாகவே மாறிடுது இல்லையா. அதனால் நம்ம கொடுக்கக்கூடிய கண்டிஷனை பொறுத்து தான் அது ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ்ன்னு நமக்கு வரும். இது மாதிரி எத்தனை கிளாஸ் வேணாலும் எத்தனை கிரேடில் வந்து எத்தனை கிளாஸ்னாலும் நம்ம போட்டு போகலாம். ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய கண்டிஷன் தான் இருக்குது. எக்ஸலில் இந்த மாதிரி ஃபார்முலா ஒரு தடவை நம்ம போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம நேமெல்லாம் மாற்ற மாட்டோம். அதுக்கு அடுத்தடுத்த டெஸ்ட்டில் மார்க் மட்டும் மாறும். மார்க்கை மட்டும் என்ட்ரி போட்டாலே போதும், இங்கே எல்லாமே சேஞ்ச் ஆகிடும். நமக்கு ஈஸியாக ஒரு ஒர்க்கு முடியும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா ஸ்கூல் லெவலில் இருக்கவங்க எல்லாருமே இந்த மார்க் லிஸ்ட்டை நம்ம இந்த மாதிரி ஏற்றி வச்சுக்கலாம். இது ஃபுல்லாமே ப்ளைனாக தெரியும். இது ப்ளைனாக எப்படி தெரியும் அப்படின்னா ஃபைலில் போயிட்டு பிரிண்ட்டுன்னு கொடுத்து பாருங்கள். ஃபுல்லாக எம்டி பேஜாக தெரியும். நமக்கு இந்த மாதிரி எம்டி பேஜாக தெரியக்கூடாதுன்னா நம்ம பார்டர் போடணும்னு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். அதனால நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு கேன்சல் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பேஜில் போய் இருக்குது. எப்போவுமே பேஜ் லேஅவுட்டில் போயிட்டு ஓரியன்டேஷன் லேண்ட்ஸ்கேப்பில் வச்சுக்கணும். இப்போது நம்ம லேண்ட்ஸ்கேப் கொடுத்துட்டோம். லேண்ட்ஸ்கேப் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம எதுலேருந்து எது வரையும் நம்ம போட்டிருக்கோமோ அது ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு ஹோமில் போயிட்டு பார்டர் போடணும். எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா இதில் போயிட்டு ஆல் பார்டர்ன்னு இருக்கு இல்லையா, இதை போட்டு முடிச்சுட்டு இப்போ போய் ஃபைலில் போயிட்டு நீங்கள் பிரிண்ட்டு கொடுத்து பாருங்கள். நம்ம மேக்ஸிமம் பிரிண்ட்டு ப்ரிவ்யூ பார்ப்போம். இது அட்வான்ஸ்டு ஓஎஸ் போட்டதுனால நமக்கு ஸ்ட்ரைட்டாகவே பிரிண்ட்டுக்குள்ளே வந்துடுது. ஸோ இந்த இடத்துல நம்ம ப்ரிவ்யூ பார்த்துக்கிற மாதிரி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பார்டர் போட்டு காமிக்கும். ஸோ இந்த அளவுக்கு நம்ம செலக்ட் பண்ணணுமோ எந்த அளவுக்கு நம்ம என்ட்ரி போட்டிருக்கோமோ அந்த அளவுக்கு செலக்ட் பண்ணி நம்ம பார்டர் போட்டுக்கிறோம். இப்படியே பிரிண்ட் கொடுக்கணும்னு நினச்சோன்னா பிரிண்ட் கொடுத்துக்கலாம். நான் வேணான்னு நினச்சிட்டு கொடுத்துட்டு கேன்சல் கொடுத்துக்கிறேன். இப்போது சார்ட் எப்படி போடுறது அப்படின்னா சார்ட் இதே மாதிரி தான். நம்ம நேம்லேருந்து செலக்ட் பண்ணி சோசியல் வரையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே இன்சர்ட்டில் போயிட்டு சார்ட், காலம் சார்ட், லைன் சார்ட், பயோ சார்ட், பார் சார்ட் எல்லாமே இருக்குது. நமக்கு புரிகிற அளவுக்கு போடுற சார்ட் எது அப்படின்னா காலம் சார்ட். இந்த காலம் சார்ட்டில் 3D காலம் கூட கொடுத்துக்கலாம். கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி சார்ட் வரும். இந்த சார்ட்டை நம்ம தேவையான ப்ளேஸில் நகர்த்தி கொண்டு போய் வச்சுக்கலாம். வச்சுட்டு நமக்கு தேவையான டீட்டெயில்ஸை அதில் பார்த்துக்கிறதுக்கு இந்த சார்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.